மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சவுடு மண் குவாரிகளின் உரிமங்களை ரத்து செய்து நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர் ஒருவர் மனு வழங்கி கோரிக்கை விடுத்துள்ளார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த தனியார் டிரஸ்ட் பொருளாளர் பாரதி மோகன் என்பவர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சவுடு மண் என்ற பெயரில் செயல்படும் மணல் குவாரிகளின் உரிமங்களை ரத்து செய்ய கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலையிடம் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் அளித்த மனுவில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கீழப்பெரும்பள்ளம், மேலப்பெரும்பள்ளம், கிடங்கல், சீர்காழி தாலுகா வானகிரி ஆகிய கிராமங்களில் சட்டவிரோதமாகவும் விதிகளுக்கு புறம்பாகவும் சவுடு மண் குவாரிகள் இயங்கி வருகிறது. சவுடு மண் எடுப்பதற்கு தனிநபர்கள் பெயரில் குத்தகைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போர்டுகள் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் விதிமுறைகளை மீறி மேற்கொண்ட கிராமங்களில் இயங்கும் குவாரிகளில் 20 முதல் 25 அடி ஆழத்திற்கு மணல் எடுக்கப்பட்டு வருகிறது. 4 வழிச்சாலை பணிகளுக்காக அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் மேற்கண்ட குவாரிகளிலிருந்து சவுடு மண் மற்றும் மணல் எடுக்கப்பட்டு நாகை, கடலூர், காரைக்கால் மாவட்டங்களுக்கு தனி நபர்களுக்கு சட்டத்திற்கு புறம்பாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குத்தகைதாரர்கள் தாங்கள் பெற்ற குத்தகை ஒப்பந்த விதிகளையும் சட்டத்தையும் மீறி கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து உரிய ஆய்வு நடத்தி விதிமுறைகளை மீறி எடுக்கப்பட்ட மண்ணிற்கு உரிய அபராத தொகை வசூலித்தும் இதற்கு உடந்தையாக இருக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.